Hey hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்குது blank review தமிழ். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பேன்னா ஜத்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை போட்டிருப்பேன். ஸோ அந்த மூவியில் என்ன ஆயிருக்கும்னா வால்டர் டேனியும் ரெண்டு சின்ன பசங்க ஜத்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை விளையாண்டு நிறைய பிரச்சனையாக வந்திருக்கும் வீட்டில். ஸோ அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் கடைசியில் எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா டேனிங்கிற சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்திருக்கும். ஸோ அந்த கார்டில் என்ன போட்டிருக்கும்னா ஒரு விண்வெளி வீரர் வந்து உங்களை காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல்ல ஒரு விண்வெளி வீரர் வராரு. ஸோ அவரை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ சடனாக அவர் என்ன பண்றாருன்னா வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ள வர ட்ரை பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அதோட தான் நான் அந்த பழைய வீடியோல ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க இந்த இதில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திடீர்னு ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து உள்ளே வராரு. ஸோ உள்ளே மிதந்துட்டே வந்து அவர் போட்டுட்டு இருக்கிற சூட்டை கழட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க, வால்டரும் டேனியும். ஸோ இப்போ சொல்லுங்க, இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் என்ன இங்கே கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேருமே பதில் பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. ஸோ அவர் மறுபடியும் கேட்டதுக்கப்புறம் வால்டர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா டேனி தான் உங்களை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவர் வந்துட்டு ஸோ உன் தம்பியை உடனே நீ மாட்டி விட்றியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சரி உங்களுக்கு இந்த ஜோர்கான்ஸ்னால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது, பார்த்தா எங்கள் வீட்டையே அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேனி வால்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா சரி இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கணும், நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எப்படி அது ஒளிஞ்சுக்கிறது, அதுதான் நம்ம வீட்டை ஷூட் பண்றதுக்கே நம்ம எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேனி சொல்றான். அந்த ஆஸ்ட்ரோனட் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா சரி நம்ம வீட்டையே மறைய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா வேகமா போயிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் அந்த ஆஸ்ட்ரோனட் எடுத்து கீழே போட்டுருக்காரு. டேனி வால்டர் இவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு புரியாமையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா டேனி நீ போயிட்டு என்ன பண்றான்னா வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளேம் எல்லாத்தையுமே அணைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ டேனி போயிட்டான். ஸோ வால்டரை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டவ்ல இருக்கிற ஃப்ளேம் ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போய் வால்டர் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்றான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டவ் நீ ஆஃப் பண்ணாலும் உள்ள ஒரு இத்தினோட ஒரு ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி அதையும் அணைச்சிடறாரு. மொத்தமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண உடனே ஸ்பேஸ்ல எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது, அந்த வீடே இருட்டா இருக்கு. ஸோ அந்த ஜோர்கான்ஸ் என்ன நினைச்சிருச்சுன்னா இங்க யாருமே இல்லை போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாவோட சோஃபாவை எரிக்கிறத பார்த்துட்டு டேனி என்ன சொல்றான்னா யாரா அவன் புதுசா வந்து நம்ம அப்பாவோட சோஃபாவை எரிச்சிட்டு இருக்கான், இப்போ அவருக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா என்ன அங்க நின்று பாட்டுருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை வெளியே தள்ளி ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரா இவர் என்னென்னமோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா அதுல ஃப்ளேமை மொத்தமா பத்த வச்சு விட்டு அதை வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ அது வெளியே தள்ளி விட்டோன்னா அந்த ஜோர்கான் ஷிப் என்ன பண்ணுதுன்னா இங்க ஒரு நெருப்பா ஏதோ ஒன்று பத்தி எரியுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன சொல்றாருன்னா இந்த ஜோர்கான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்வெளியில சுத்தி திரிகிற வித்தியாசமான ஜீவராசிகள், அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு நெருப்பு இந்த மாதிரி ஹீட்டு கொடுக்கக்கூடிய பொருளை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பேஸ்லேயே சுற்றிட்டு கிடக்கும். அதெல்லாம் கெட்ட விஷயம் என்னன்னா அது எப்பவுமே பசியில தான் இருக்கும், அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மீட் அப்படின்னு சொன்ன உடனே டேனி இருந்துட்டு ஓ மீட்லாம் சாப்பிடுமா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன சொல்றாருன்னா டியூட் அது உன்னோட மீட்டை சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேனி ஷாக் ஆயிடுறான். ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்கே இந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா வீட்டில் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு இருக்காரு. ஸோ வால்டர் டேனி இருந்துட்டு அங்கே தூரத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் இவரே சாப்பிட்டு இருக்காரு, நமக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வால்டர் வந்து டேனி கிட்ட கேட்டிருக்கும் போது இது வால்டர் நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வால்டர் இருந்துட்டு நீ லூசாடா, நீ நம்ம எல்லா ஃபுட்டையும் அவர் சாப்பிட்டு இருக்காரு, இங்க நம்ம எத்தனை வாரம் இருக்க போறோம் எவ்வளவு மாசம் இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது, எல்லா ஃபுட்டையும் அவர் சாப்பிட்டா நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வால்டர் கேட்டிருக்கான். ஸோ நீ இங்கிரு நான் போய் கேட்டு வரேன் அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வால்டர் போய் பேசுறான். சார் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே இங்கிருந்து கிளம்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன சொல்றாருன்னா நீங்க கேட்டப்ப நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என்ன உடனே கிளம்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறியா, சரி டியூட் அது எங்கள் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு எப்போ கிளம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஸோ நான் நீங்கள் கேட்ட உடனே ஒரு வார்ம் ஹோல் மூலயமா வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வார்ம் ஹோல் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன விரல் சைஸை காட்டுறாரு. ஸோ அதுலேருந்து வந்தால் அவனுக்கு எவ்வளோ பசிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. ஸோ வால்டர் என்ன பண்ணுறாருன்னா நான் தான் இங்கே ஃப்ளீட் அட்மிரர் சார், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அவர் அந்த கார்டை பார்த்துட்டு ஓ நீங்கள் ஃப்ளீட் அட்மிரரா, ஸோ சரி சார் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்லப்போனால் நானே ஒரு ஃப்ளீட் அட்மிரர் தான்டா, இது வெறும் கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மறுபடியும் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ டேனி நீ தான் என்ன கூப்பிட்ட, நீயே சொல்லு நான் இங்கிருந்து கிளம்பணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேனி ஒரு மாதிரி யோசிச்சு என்ன சொல்றான்னா வால்டர் இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வால்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சரி நான் இங்க இருக்கிறது சரி வரல நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சூட்ல எடுத்துட்டு கிளம்ப போகும்போது டேனி இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வால்டர் ஒரு மாதிரி கோச்சுக்கிறான். ஸோ அங்க அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம ரொம்ப நேரம்
பேசிட்டு இருக்க முடியாது, ஃப்ளீட் அட்மிரல் வாங்க நீங்க தான் இப்போ விளையாடணும், உங்ககிட்ட வந்தா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் போயிட்டு இருக்காரு. ஸோ இவர் நிறைய டைம் இந்த மாதிரி கேம் விளையாண்டுருப்பார் போல. இவருக்கு அந்த ஜத்துராவோட கேமை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு படம் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வால்டர் அண்ட் டேனி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணீங்களா, சரி வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரைட் நம்ம இது எப்படி விளாடணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு. வால்டர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு விளையாட தெரியும், நீங்கள் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விளாட்றான். அப்புறம் ஒரு செகண்ட் அந்த போர்டை பார்த்துட்டு இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வால்டர் பார்க்குறான். ஸோ டேனி எனக்கு முன்னாடி கிடையாது, அவன் எனக்கு பின்னாடி தான் இருந்தான், நான் தான் முன்னாடி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா டேனியை திட்டிட்டு இருக்கிறான். டேனி என்ன நீ ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை இங்கே நடந்தது இன்சிடென்ட்ல அந்த போர்டில் ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேனி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படிலாம் இருக்காது, நீ தான் சீட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன சொல்றாருன்னா, காய்ஸ் கொஞ்சம் சண்டை போடாம விளையாடுங்க, ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேனி நீ இந்த ராக்கெட்டை மூவ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மேபி ஒரு ஆக்சிடென்ட்ல மூவ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது எப்படா மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வால்டர் என்ன பண்றான்னா அந்த ராக்கெட்டை பின்னாடி கொண்டு வந்துடுறான். ஸ்டக்காய் வருது, ஆனா அப்படியே மறுபடி கொண்டு வந்து நிறுத்திடுறான். சின்ன குழந்தை, நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. இப்போ டேனி இருந்துட்டு, நான் குழந்தை இல்லடா, அதாவது டேனிக்கு தான் குழந்தைன்னு சொன்னா பிடிக்காதுல்ல, ஸோ நான் குழந்தை இல்லடான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் இருப்பீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, இது நிறுத்தாது, சண்டை போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறாரு. ஸோ இப்போ வால்டரோட டர்னுங்கிறனால வால்டர் என்ன பண்றான்னா அந்த கீயை திருக்கிட்டு இப்போ அந்த கோ பட்டன் அழுத்தி விளாடுறான். அதுல ஒரு டயல் சுத்தி ஒரு நம்பர் நிற்கும், அந்த நம்பர் படி தான் அந்த ராக்கெட் மூவ் ஆகும். ஸோ இப்போ அந்த டயல் பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கு. என்னடா சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த போர்டு ரிப்பேர் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது சடனா அதுல நின்று அதுலேருந்து ஒரு கார்டு வருது. ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன சொல்றாருன்னா, ஸோ போர்டு அதுவே அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு போல, ஸோ அந்த கார்டில் இருக்கிறத படி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ அந்த கார்டில் என்ன போட்டிருக்குன்னா, கேம்ல சீட் பண்ணவங்களை கண்டுபிடிச்சி வெளியே ஏத்துங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ யார் அதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா வால்டர் என்ன பண்றான்னா அங்கிருந்து பறந்து வெளியே போயிடுறான். போயிட்டான் தான் நினைப்போம், ஆனா வால்டர் பாத்தீங்கன்னா அந்த ரூஃபை பிடிச்சிட்டு அப்படியே பறந்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா அவர் கொண்டு வந்த சூட்டை போறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ இங்க இந்த டேனி குட்டி பையன் பண்றது பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். அவன் என்ன பண்றான்னா, வால்டர் அப்படியே நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு லேம்ப் இருக்கு, ஸோ அந்த லேம்பை எடுத்து போட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். ஆனா அது என்ன ஆயிருதுன்னா கீழே உளுந்து உடஞ்சு போயிருது. ஸோ உடஞ்ச உடனே டேனி இருந்துட்டு என்ன பண்ணுவானா, வால்டர் இரு நான் இன்னொரு லேம்ப் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அந்த ஆக்சிடென்ட் என்ன பண்றாருன்னா டக்குன்னு வந்து டேனி தள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சூட்டை போட்டு அவர் அப்படியே பறந்து போயிடுறாரு. ஸோ வால்டரை காப்பாத்துறதுக்காக. ஸோ டேனி என்ன பண்றான்னா ரொம்ப சோகமா அங்க பார்த்துட்டு இருக்கான். ஸோ சடனா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட் வால்டரை காப்பாத்திட்டு கொண்டு வந்துட்டாரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்டர் செம கோவத்தில் இருக்கான் டேனி மேல, என் பக்கத்துல வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான். ஸோ சரி வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா அவங்க 3 பேரும் போயிட்டு அந்த கேமை விளையாடுறாங்க. ஸோ இந்த டைம் இப்போ யாரோட டர்ன்னு பார்த்தீங்கன்னா டேனியோட டர்னுங்கிறனால டேனிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வரைபடம் தப்பியதால் 2 கட்டங்கள் பின்னாடி போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அவங்களால என்ன பண்றாங்கன்னா அந்த முன்னாடி வந்திருப்பான்ல டேனி, ஸோ மறுபடியும் 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். ஸோ இங்க அப்படியே அந்த சீன் கட்டாக என்ன ஆகுதுன்னா லீசாவை காட்டுறாங்க. ஸோ உறைஞ்சு போயிருப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான இதுக்கு வந்துட்டா, ஏன்னா 5 ரவுண்டுக்கு மேலே இவங்க ஆடிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லீசா நார்மலான மூடுக்கு வந்துடுறா. ஸோ லீசா பார்த்துட்டு யார் இந்த ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டா, ஏன்னா அவள் ஆல்ரெடி ஐஸ் கட்டியா இருந்தால அதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல ஃபுல்லாக அந்த ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கிறனால இப்போ அந்த ஜோர்கான்ஸ் மறுபடியும் இங்கே வர சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஆட்டத்தை விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வால்டர் விளாடுறான். ஸோ வால்டருக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ இப்போ எப்படி நமக்கு வந்து தாயக்கட்டை விளையாடும் போது அதில் தாயம் 1ஆம் நம்பர் விழுகிறது ரொம்ப ரேரான விஷயம், 6 விழுகிறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அந்த மாதிரி இதில் 9ஆம் நம்பர் வர்றது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே வால்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கார்டு கிடைக்குது. அந்த கார்டில் என்ன போட்டிருக்குன்னா, ஷூட்டிங் ஸ்டார் இப்போ பாஸ் ஆக போகுது, நீங்க ஆசைப்படுற விஷயத்தை அதுகிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ வால்டர் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கார்டு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை, நம்ம ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ டேனி பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, நீ எனக்கு ஜெயிப்பேன் எனக்கு முன்னாடியே தெரியும் வால்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வால்டர் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, நீ என்னை பார்த்து பொறாமப்படாத டேனி, உனக்கு இந்த மாதிரி கார்டு இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் வால்டர் என்ன பண்ணிடுறான்னா அவங்க தம்பி டேனியை ஹார்ஷா திட்டிடுறான். அதாவது என்னன்னா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டா அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேனிக்கு பார்த்தீங்கன்னா சமக்கம் வந்துருது. அந்த ஜத்துரா கேம் போர்டை தூக்கி வீசிட்டு போடா குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு ஓடி போயிடுறான். ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட் அங்கிள் போயிட்டு இருக்காரு. இங்க வால்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான், என்ன விஷயம் கேட்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து ஏதாவது வேண்டிக்கை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திடீர்னு அவர் யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இல்ல வேண்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஷூட்டிங் ஸ்டார் பாஸ் ஆகும்போது வால்டர் பார்த்தீங்கன்னா கண்ண மூடி ஒரு விஷயம் கேட்டுறான். ஸோ இப்போ அது பாஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த ஆஸ்ட்ரோனட் அங்கிள் கேட்கறாரு என்ன வேண்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது வெளியே சொன்னா எனக்கு நடக்காது, எதுவுமே பழிக்காது அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்லிட்டு இருக்கான். ஆஸ்ட்ரோனட்
என்ன யோசிச்சாருன்னு தெரியல. திடீர்னு வால்டர் திருப்பி என்ன வேண்டிக்கிட்டேன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வால்டர் பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுன்னு சொல்லாமல் நின்றுட்டு இருக்கான். ஸோ அவர் சடனா என்ன யோசிச்சாருன்னு தெரியல, வேகமா மாடிக்கு போயிட்டு அந்த ரூம்ல டேனி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காரு. பார்த்தா டேனி அந்த ரூம்ல காணோம். ஸோ சடனா வால்டர் பார்த்தீங்கன்னா அவன் கையில ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஆஸ்ட்ரோனட் அங்கிள் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது, நம்ம இதுக்கு மேல கேமை விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேனி திடீர்னு பெட்டு கடையிலேருந்து வரான். அண்ணனை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆஸ்ட்ரோனட் என்ன கேட்கிறாருன்னா, வால்டர் அப்ப நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இந்த ஃபுட்பாலா தான் அப்படின்னு சொன்ன உடனே டேனி இருந்துட்டு கோவப்பட்டு என்ன பண்றானா, நீ ஏன் இப்படி பண்ண வால்டர், கேமை சீக்கிரமா முடிக்கணும்னு வேண்டியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த கேமுக்குள்ள இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கலாம், ஆனா இந்த ஃபுட்பாலுக்காக நீ வேண்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் என்ன வேண்டிக்கிறதுன்னு யோசிக்கவே இவர் விடல, திடீர்னு இவர் வேண்டாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. நான் இந்த ஃபுட்பாலை யோசிச்சு ஒரு விஷ் கேட்டேன், அதனால எனக்கு இந்த ஃபுட்பால் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ டேனி இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி அவன்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் அவர் அந்த பிளாஷ்பேக் சொல்றாரு. என்னன்னா, இவர் இந்த கேமை பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தம்பியோட விளையாண்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி விளையாடும் போது இப்போ நீங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டீங்க, அதே மாதிரி தான் டேனி வால்டர் நானும் என் தம்பியும் சண்டை போட்டோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கார்டு கிடைச்சது. அப்புறம் நானும் விஷ் பண்ண என்னன்னா, எனக்கு தம்பியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெண்ண உடனே அவன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் என்னால் விளையாட முடியல, ஏன்னா இன்னொருத்தர் இருந்தால் தான் விளையாட முடியும். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ புரிஞ்சுக்குங்க வால்டர், இங்கே பார்த்துக்கோ, நீ தனியாக இந்த கேமை முடிக்க முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கேமை முடிக்க முடியும், அடுத்தடுத்து உங்களுக்கு 2-3 கேம் தான் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ சண்டை போடாமல் விளையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்துறாங்க. ஸோ பிரச்சனை பண்ணாமல் இன்னைக்கு நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு சடனாக அந்த ஆஸ்ட்ரோனட் அங்கிள் என்ன கேட்குறாருன்னா, இன்னும் இந்த ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்கு, நீங்கள் பேஸ்மெண்ட்டில் அந்த இது ஆஃப் பண்ணீங்களா இல்லையா அந்த ஹீட்டர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் தெரியுது லீசா பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஹீட்டர் ஃபுல்லாக வச்சிருந்துருப்பா. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்கான் ஷிப்பு வந்துருது. ஸோ வந்து என்ன பண்ணியிருந்ததுன்னா, பேஸ்மெண்ட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிருது, அதாவது எரிக்கிறதுக்காக. ஸோ அந்த வால்டர் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ போர்டு நான் கீழே தான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த போர்டையும் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜோர்கான் ஷிப்பை திருப்பி வர வைக்கிறதுக்காக அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா மரக்கட்டையும் போட்டு அங்கே எரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அனலோட ஹீட்டுக்கு இது பண்ணி அந்த ஜோர்கான் ஷிப்பிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வீட்டையே போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. ஸோ மேலே அவங்க அக்கா லீசா என்ன பண்ணுறான்னா, இன்னும் ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ அவன் முடியெல்லாம் எடுத்து மோந்து பட்டிருக்கேன், ஏன்னா அவர் ஹேர் டிரைவர் போட்டிருக்கனால. ஸோ இதுல எல்லாம் வரலையே, எங்கேருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா வால்டர் அண்ட் டேனி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சிம்னியில ஃபுல்லா வீட்டில் இருக்கிற எல்லா மரக்கட்டையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்கா லீசா வந்துட்டு என்ன சொல்றான்னா, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒரு பேச்சுக்கு வீட்டை கொளுத்துன்னு சொன்னா உண்மையிலே கொளுத்திட்டு இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து என்ன பண்றான்னா, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அந்த நெருப்பை ஃபுல்லா அணைச்சு விட்டுறா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து என்ன சொல்றாருன்னா, வால்டர் டேனி அந்த ஷிப் மறுபடியும் இங்கே வந்துருச்சு, வாங்க நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த கேம் போர்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யாரா இவரு அப்படிங்கிற மாதிரி லீசா கேட்ட உடனே இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, என்ன டேனி தான் இந்த இடத்துக்கு வர வச்சா, நான் ஒரு ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷிப் ஒவ்வொன்றா வந்து இந்த ஹீட்டுக்கு கண்டுபிடிச்சு வந்திருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த வீட்டில் ஒரு ஆங்கர் மாதிரி போட்டு இந்த வீடு கூட டாக்கிங் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அக்கா என்ன பண்றான்னா, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா உன்னி அண்டர் கொண்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போலான்னு போறா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்போ அக்கா என்ன சொல்லிட்டு போனா பேஸ்மெண்ட்டுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எல்லாருமே கீழே போறாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஸ்டார்டிங்ல ஒரு ரோபோட் வந்திருக்கும்ல. ஸோ அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் அடைச்சி வச்சிருப்பாங்க, ஏன்னா அது அங்கதான் கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அக்கா ஷாக் ஆகி மறுபடியும் மேலே ஓடி வந்துறா, என்ன பண்ணனே தெரியாம. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து என்ன பண்றாருன்னா, லீசாவை பிடிச்சி இங்க பாரு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, என்ன பாரு, நான் உங்களை எல்லாம் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லீசா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே மேலே போறாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒவ்வொரு இடமா அந்த ஆங்கரை விட்டுட்டு இருக்கு. ஸோ இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க, அந்த வீட்டு சுத்தி அந்த 2 ஷிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரை போட்டு லாக் பண்ணி அவங்க வீட்டோட ஒட்டி இருக்கு. பார்க்கவே கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இவங்க தப்பிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரூம்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஜோர்கான் ஷிப்குள்ள போயிட்டு எப்படி அந்த போர்டு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா, ஸ்டார்டிங்ல வால்டர் அண்ட் டேனியோ ஒரு வாக்கி டாக்கி வச்சு விளையாண்டுருப்பாங்களே. ஸோ அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஸோ நம்ம இது வழியா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நான் கீழே போயிட்டு எப்படியாவது அந்த போர்டு எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வால்டர் வந்துட்டு இது உடஞ்சு போச்சு, டேனி உடச்சிட்டான், அந்த ஆண்டனா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் ரெடி பண்ணிடுறாரு. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் இங்கிருந்து நான் கீழே போயிட்டு எப்படியாவது அந்த போர்டு எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன், நீங்க சத்தம் போடாம அமைதியா இருங்க, வால்யூமை கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கீழே போறாரு. ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லீசா என்ன பண்றான்னா, அந்த ஆஸ்ட்ரோனட்டை பார்த்துட்டு இந்த கண்ணை நான் இது வரைக்கும் எங்கேயோ பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு, ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீசா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது லீசாக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட் மேல லைட்டா கிரஷ் இருக்கு அப்படின்னு தெரியுது. லீசா என்ன சொல்றான்னா, உங்க 2 பேர்த்த விட அவன் என்ன ரொம்ப சேஃபா பார்த்துப்பான்னு தோணுதுரா, அவன் பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி லீசா சொல்லிட்டு இருக்கா. ஸோ வால்டர் அண்ட் டேனி அவங்க அக்காவை கண்டுக்கவே இல்லை. ஸோ திடீர்னு அந்த வாக்கி டாக்கிலேருந்து சவுண்டு வருது, காய்ஸ் நான் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், ஸோ நீங்கள் சேஃபாக அங்கேயே இருங்க, நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நான் அந்த போர்டை பார்த்துட்டு நான் இப்போ போய் பொறுமையாக எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காரு.
இருக்காரு. ஸோ சடனாக என்ன ஆகுதுன்னா அந்த ஜோர்கான்ஸோட சவுண்டு கேட்குது. ஸோ இந்த மாதிரி சவுண்டு கேட்டேன்னா என்னாச்சு அங்கிள் ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சிக்னல் கட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ யாரோ அந்த ரூமுக்கு வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா சடனாக அந்த ஆஸ்ட்ரோனட் தான் வந்திருக்காரு. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு போல. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த போர்டு எடுக்க போகும்போது அது கை தவிர அதோட ஷிப்புக்குள்ளே போய் விழுந்துருச்சு. ஸோ இப்போ அது எப்படி எடுக்க போகிறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ நம்ம அடுத்த கேம் விளையாட முடியாதா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா லீசா என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல இப்படி நீ உன்னால முடிஞ்சது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிட்டு இருக்கும்போது வால்டர் இருந்துட்டு என்ன சொல்றானா, நீ வேற ஏன்க்கா சும்மா இருக்கா சொல்லி விட்டுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ டேனி இருந்துட்டு சடனா என்ன சொல்றான்னா, இங்க வீட்டிலே பொருள் அனுப்புற பெட்டி மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அது ஃபர்னஸுக்கு குறுக்க போகுது. ஸோ அது வெளியே நம்ம கீழே போயிட்டு அழகா அதை எடுத்துட்டு வந்துடலாம் அந்த போர்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆனா என்ன இப்போ அதுக்குள்ள யார் போறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவர் உயரமா இருக்காரு, இவரால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்றான். ஸோ இப்போ எல்லாருமே டேனியை பாக்குறாங்க. ஸோ இந்த சீன் பார்க்க லைட்டா ஃபன்னா இருக்கும். ஸோ டேனி என்ன சொல்றான்னா, அந்த கேம் ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேனி ஒத்துக்கிறான் அந்த பெட்டிக்குள்ள போகிறதுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பான் வால்டர் பார்த்தீங்கன்னா டேனி எப்பவுமே திட்டிட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டேனி போகிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ சேஃபாக போயிட்டு வந்துரு டேனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன், வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவன் தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ கன்ஃபார்மாக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேனி ஆமான்னு சொன்ன உடனே அந்த வாக்கி டாக்கியை கொடுத்து அவரை கீழே அனுப்பிடுறாங்க. ஸோ அப்படி மெல்லமாக கீழே இறக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு மாதிரி கீச்சுன்னு சவுண்டு வருது. ஸோ அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த ஜோர்கான்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துடுது, அந்த மேல் படிக்கட்டு ஏறி. ஸோ அந்த லீசா பொண்ணு தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருந்து டேனி வந்து வாக்கி டாக்கியில பேசிட்டு இருக்கான். அங்கிள் கீழே நான் எனக்குங்க பாதி வரைக்கும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஜோர்கான்ஸ் வாரத்துக்குள்ள அங்கே ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ டேனி பார்த்தீங்கன்னா பாதி வெளியில ஸ்டக் ஆயிருப்பான். ஸோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த பேஸ்மெண்ட் கீழே வந்துடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்கான்ஸை காட்டுறாங்க. அது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு பள்ளி மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கு. ஸோ அது இந்த கயிறை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆன உடனே இங்கே டேனி பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்கான்ஸோட ஷிப்பு கிட்ட வந்துடுறான். ஸோ எப்படியாவது உள்ளே போய் அதை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வெறும் போர்டு, அதாவது அந்த அட்டைப்பொட்டி மட்டும் தான் அங்கே கிடக்குது. ஸோ நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்கான்ஸோட ஷிப்புக்கு உள்ளே இருக்கு. ஸோ டேனி என்ன பண்ணுறான்னா, அங்கிள் நான் அந்த போர்டு எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன், நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்புக்குள்ளே போயிடுறான். உள்ளே வந்துட்டு அந்த போர்டை எடுத்துட்டு போயிடலாம் பார்த்தா அவனுக்கு அந்த போர்டு எட்ட மாட்டேங்குது, ஏன்னா அது உயரமா இருக்கு. ஸோ டேனி என்ன பண்றான்னா, அதை எப்படியாவது நான் எடுத்துறேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதை எடுக்கலான்ட்டு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்கான்ஸ் வந்துடுது. ஸோ இங்கே எங்க நான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாட்டுருக்கு. அங்கே வாக்கி டாக்கியை மட்டும் டேனி வச்சுட்டு என்ன பண்றான்னா, அந்த போர்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், ஏன்னா அது அங்கிருந்து தவறி கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஆடு இருக்கிறத பார்த்துட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த ஆடை திடீர்னு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு 4 கண்ணு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ இது ஆடே கிடையாதுன்னு சொல்லிட்டு டேனி பயத்திலேயே அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க ஷிப்புக்குள்ள நல்லா ஆழமா. ஸோ அப்படி போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு ரேடியம் மாதிரி என்ன ஒன்று இருக்கு, அந்த ஆடு தான் போட்டிருக்கும் போல. ஸோ அதை மிதிச்சாரான், சாணி மாதிரி இருக்கு. ஸோ அதை மிதிச்சிட்டே அப்படியே போயிட்டு என்ன பண்றான்னா அந்த போர்டை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துடுறான். இங்க கரெக்டா அந்த சின்ன லிஃப்ட் கிட்ட வந்த உடனே அதுல ஏறி உட்காந்து டேனி என்ன பண்றான்னா, என்ன மேல தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் இங்க 4 கண் இருக்கிற ஆடு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த லிஃப்ட் ஆட்டுறான். ஸோ இந்த ஒயரை ஆட்டுறதை பார்த்துட்டு மேல இந்த ஜோர்கான் என்ன பண்ணுதுன்னா கையில ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்கோம், அந்த கயிறு அப்படியே கட் பண்ணி விட்டுருது. பாத்தீங்கன்னா டேனி அந்த லிஃப்ட்ல இருந்து பொத்துனி கீழே விழுந்துடுறான். இவன் வரும்போதே ஒரு சாணி மாதிரி ஏதோ ஒன்று மிஸ்ட் வந்திருப்பான்ல, அது இருட்டில் நல்லா ரேடியமாட்டா தெரியுது. ஸோ அது நடந்து வந்த இடத்த பார்த்துட்டு அந்த ஜோர்கான்ஸ் என்ன பண்ணுதுன்னா டேனியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேனியை பிடிச்சிருது. ஸோ வால்டர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் கதை ஓப்பன் பண்ணி எப்படியோ டேனியை காப்பாற்றிடுறான். ஸோ மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போலான்னு பார்த்தா மேலே 2 ஜோர்கான்ஸ் நின்று இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்ல தான் அந்த ரோபோட்டை அடைச்சி வச்சிருப்பாங்களே. ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஏலியன்ஸை அழிக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அதாவது வால்டர் தான் ஏலியன் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ உண்மையான ஏலியனை பார்த்தோன்னா எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த கதவை அடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நடுவில் டேனி வால்டர் நின்று இருக்காங்க. மேலே அந்த 2 ஜோர்கான்ஸ் நின்று இருக்கு. அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது ஏலியனை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன யோசிச்சான்னு தெரியல. வால்டர் என்ன பண்றான்னா அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டை எடுத்து அது இந்த ரோபோட் கிட்ட காட்டுறா. அதான் நான் சொன்னேங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு கார்டை பார்த்து வச்சுக்கோங்க ரீப்ரோக்ராம் சொல்லிட்டு. ஸோ அந்த கார்டு இதுக்கு தான் யூஸ் ஆகும் போல. அந்த கார்டை எடுத்து காமிச்ச உடனே அதுக்குள்ள செல்ஃபா ரிப்பேர் பண்ற ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா அந்த ரோபோட்டை ரெடி பண்ணுது. ஸோ இப்போ அந்த ரோபோட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜோர்கான்ஸ் ஏலியனையும் அடிச்சு துவச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படியே ஜம்ப் பண்ணி எல்லா ஜோர்கான்ஸ் ஏலியனையும் தப்பிச்சு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அதை அழிக்கிறதுக்காக போயிட்டு அதோட ஸ்பேஸ்ஷிப்பையே மொத்தமாக அழிச்சு விட்டுருது. ஸோ ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லாக ஒரு மாதிரி நெருப்பாக வெடிச்சு செதறிடுது. வால்டர் அண்ட் டேனி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ரீப்ரோக்ராம் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டேனி சொல்கிறான். ஸோ இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோர்கான் ஏலியன் அப்படியே அமைதியாக நின்றுட்டு
இருக்குது. அதுக்கப்புறம் லீசா என்ன பண்ணுறான்னா அங்கிருந்த ஒரு பியானோவோ ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த ஜோர்கான்ஸ் மேலே தள்ளி விட்டு அதை அப்படியே நசுக்கிடுறா. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து பார்த்துட்டு ஓ சூப்பர் லீசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க நம்ம சீக்கிரமாக கேமை முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஸோ மாறி இப்போ கேம் விளையாண்டுருக்காங்க. ஸோ இப்போ விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மறுபடியும் பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 தான் விழுகணும். அதே மாதிரி விழுந்துருது. இப்போ யார் விளையாண்டுருப்பானா வால்டர் தான் விளையாண்டுருப்பான். ஸோ வால்டருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கோல்டன் கார்டு கிடச்சிது. மறுபடியும் இன்னொரு விஷயம் மேக் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா இந்த டைம் அந்த ஆஸ்ட்ரோனட்டோட தம்பி திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிடுறான். ஸோ திரும்பி வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனி மாதிரி இன்னொரு உருவம் வந்திருக்கு. டேனி இருந்துட்டு பார்த்துட்டு என்ன கேட்குறான்னா என்ன வால்டர் என்ன மாதிரி இன்னொரு தம்பி வேணும்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் கிட்ட கேட்டுருக்கும் போது வால்டர் என்ன சொல்றான்னா இல்லை நான் இவரோட தம்பி திரும்பி வரணும் தான் நான் வேண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போதான் தெரியுது அதை வால்டர் தான் பெரிய பையனா மாறி ஆஸ்ட்ரோனட்டா வந்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இப்போ போயிட்டு டேனி போயிட்டு அந்த சின்ன பையன் டேனி மாதிரி இன்னொரு உருவம் இருக்கும்ல அவனை போய் தொட்ட உடனே அவனோட ஆரோ பார்த்தீங்கன்னா டேனியோட உடம்புக்குள்ள போயிருது. ஸோ இப்போ அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா நான் தான் வால்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த கேம் எப்படியாவது முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வால்டரை டச் பண்ண உடனே வால்டர் சின்ன பையனா மாறுறான். அதாவது தப்பா சொல்லிட்டுங்க. அதாவது அந்த ஆஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா வால்டர் மாதிரியே மாறாரு. ஸோ ஒரு ஆரோவா மாறி வால்டரோட உடம்புக்குள்ள போயிடுறாரு. ஸோ இதுல லீசா தான் ரொம்ப ஐயோ விண்வெளி வேற என்னை விட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சரி மறுபடியும் கேமை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மறுபடியும் 9 விழுந்தாதான் நம்ம அந்த கேமை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. மறுபடியும் பின்னாடி போயிடுறான் வால்டர். ஸோ இந்த டைம் டேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்திருக்கு. டேனி விட்டுட்டோனுங்கிறனால டேனி இப்போ கரெக்டாக 9 விழுந்துருச்சு. ஸோ 9 விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் இப்போ விளையாண்டதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அதை வால்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது வீடெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம கேமை முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா என்ன ஆகுதுன்னா அந்த வீடே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பிளாக் ஹோல்குள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் டேனி புரிஞ்சுக்கிற ஜத்துரா அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிற மாதிரி வால்டரோ லீசாவும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல்குள்ள போய் விழுந்துடுறாங்க. ஸோ அதே சமயம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜோர்கான்ஸார் ஷிப்லாம் வந்துருது. ஏன்னா அந்த இடத்துல வெடிச்சிருக்கோம்ல அந்த நெருப்போட அனலை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த ஷிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிருது. ஸோ டேனி அப்படியே அந்த ஜத்துரா போர்டை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ இது எல்லாமே பழையபடி நார்மலாக ரீசெட் ஆயிருது. ஸோ கரெக்டாக அந்த பட்டன் அழுத்து போவான்ல ஸ்டார்டிங் சீனில் அந்த பட்டன் அழுத்த போகிற டைமுக்கே மறுபடியும் வந்திருக்கான். இப்போ வால்டர் என்ன பண்ணுறான்னா டேனி அந்த பட்டன் அழுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்கிறான். இப்போ எல்லாமே ரீசெட் ஆயிருச்சு. அப்புறம் வால்டர் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா டேனியை கட்டி பிடிச்சிட்டு டேனி இன்னால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறான். இப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்தார். ஸோ 2 பேரும் ஒட்டுக்கா விளையாடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மணி 3 ஆச்சு. உங்க அம்மா வர டைம் ஆச்சு. ஸோ உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உங்க அம்மா கூட கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. இப்போ டேனி வால்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா விளையாண்டு இருக்காங்க. ஸோ சடனாக அந்த இடத்துக்கு லீசா வந்து என்ன சொல்றான்னா இதை வீட்டில் நடந்ததை பத்தி யார்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேனி வால்டர் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே தான் எங்களுக்கு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சமாளிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இதையே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லீசா கிளம்பிடுறான். அப்படி போகும்போது வால்டர் இருந்துட்டு என்ன சொல்றான்னா விண்வெளி வீரனை மறுபடியும் வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் அவங்க அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேனி வால்டர் சந்தோஷமா இருக்காங்க. இது பார்க்க திடீர்னு ஒரு மாதிரி கனவு மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டை லாங் ஷாட்ல காட்டுறாங்க. திடீர்னு வானத்திலிருந்து அந்த சைக்கிள் வந்து விழுது. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் கேம் தான் ரீசெட் ஆயிருக்கு. இப்போ உங்க வீடு பறந்துட்டு மறுபடியும் வந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெரியுது. ஸோ அப்படியே இந்த படமும் முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு எனக்கு நிறைய ஒரு சின்ன பூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட திரும்பி கேட்குற ஒரே விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.